ஸோ ஆர்டிகல் 2 பத்தி சொல்லணும்னாக்கா இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த பீசஸ் ஆன் த செஸ் போர்டு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால ஜஸ்ட் ஒரு சின்ன கிளான்ஸ் மாதிரி மட்டும் சொல்லிடுறேன். செஸ் போர்டு வந்து 8x8 ஸ்கொயரு 64 ஸ்கொயர் இருக்கும். லைட் ஸ்கொயர் 32, டார்க் ஸ்கொயர் 32 இருக்கும். சரிங்களா? இதுல வந்து வர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் ரெண்டா பிரிக்கிறாங்க லைன்ஸா. 8 லைன் ஹரிசாண்டல் லைன், 8 லைன் வர்டிகல் லைன்னு. ஹரிசாண்டலா இருக்கிறத ரேங்க்னா, வர்டிகலா இருக்கிறதா ஃபைல்னு சொல்லுவாங்க. நாம மேக்ஸ்ல படிக்கிச்சா கோஆர்டினேட்ஸ் சொல்லுவோம். அந்த கோஆர்டினேட்னா அந்த பர்டிகுலர் ஸ்கொயருக்கு வர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் மார்க் பண்ணா எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் அந்த ஸ்கொயரோட நேம். சே F3 G5 அப்படின்ற மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ இது ஸ்கோர் ஷீட் ரைட்டிங்க்கு எழுதுறதுக்கு உதவும். இப்போ F3 G3 அந்த இடத்துல ஒரு கிங்கோ அல்லது குயினோ ஏதோ ஒரு பீஸ் இருந்ததுனாக்கா கிங்குக்கு கேன்னு போடுவோம். கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல்ல போடுவோம். பீசஸ்ன்னு சொல்லச்ச கிங்கு, குயினு, கூக்கு, பிஷப்பு அந்த நைட்டு, இது எல்லாம் இதெல்லாம் பவர்ஸ் சொல்றோம். இந்த பவர்ஸுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேன்னு, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல எழுதிக்குவோம். ஸோ கிங்குக்கு G3 இருக்குன்னா KG3. இந்த KG3 அப்படின்னு எழுதுறது என்ன இருந்ததுனாக்கா கிங்கு G5ல 3rd ரேங்க்ல இருக்கு. இவ்வளவுதான் மீனிங். இந்த KG3 அப்படின்னு எழுதுறோம் பாத்தீங்களா? இந்த KG3ன்றதுக்கு பேரு நொட்டேஷன். இதை எதுல நாம எழுத போறோமோ அதுக்கு பேரு ஸ்கோர் ஷீட். நார்மலா கேம்ல வந்து ஒயிட் பிளாக் 2 பேரும் ஸ்கோர் ஷீட்டும் நாம தான் எழுதணும். இது ஒரு இவ்வளவுதான் ஆர்டிகல் 2ல இருக்கு. ஆர்டிகல் 2ல மிக இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, டியூரிங் த கேம் யூ கேன் அட்ஜஸ்ட் யுவர் பீசஸ். அப்ப அட்ஜஸ்ட் யுவர் பீசஸ்ன்னு சொல்லச்ச முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க வைக்கிறப்பவே கரெக்டான பொசிஷன்ல வைக்கணும். ஒருவேளை வைக்கச்சா கை தடுக்கி கீழே விழுது அதெல்லாம் ஆயிடுச்சுனாக்கா ஆப்பனண்ட் கிட்ட ஐ அட்ஜஸ்ட் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். அது உங்களோட மூளை வச்சீங்கன்னா நல்லது. அவ்வளவுதான். இத வந்து நார்மலா ஒரு லெவல் தாண்டினதுக்கு அப்புறமா இந்த அட்ஜஸ்ட்ன்ற வார்த்தை வந்து பெருசா யூஸ் ஆகாது. ஏன்னா எல்லா பிளேயருமே ஜென்யூனா கரெக்டா வைப்பாங்க. ஒருவேளை தப்பா வச்சிட்டாங்கனாலும் கேட்கறது அட்ஜஸ்ட்னு சொல்லி கேட்டு வச்சிருவாங்க. இனிஷியலா நம்ம 1 டே டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் நடத்துறோம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாம் நடத்துச்சா புதுசா வர பசங்க ஐ அட்ஜஸ்ட்னு எல்லா பீஸையுமே சும்மா நான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆரம்ப காலத்துல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பத்தின கவலைகளை நாம படக்கூடாது. ஆக்சுவலா பெரிய லெவல்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நம்ம முன்னாடி எடுத்துட்டு போச்சா நம்மளோட சுண்டு வரல ஏதாவது பட்டு கீழே பீஸ் வந்துச்சுன்னா திருப்பி ஐ அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி திருப்பி பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. அதை ஆப்போனன்ட் பெருசா கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவங்க இன்டர்நேஷனல் பிளேயரா மாறி இருப்பாங்க. அதனால அதை பத்தின கவலைகள் இருக்காது. ஸோ ஆர்டிகல் 2ல வந்து மிக முக்கியமான ஒரு வார்த்தை, பீசஸோட பேரு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபைல்ஸ், ரேங்க்ஸ் இத ரெண்டுத்தையும் சேர்க்கிற இடம் கோஆர்டினேட். அந்த கோஆர்டினேட் தான் அந்த 64 ஸ்கொயர்னு சொல்றோம். பர்டிகுலர் ஸ்கொயரோட நேம சொல்றதுக்கு அதை நாம யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஸ்கோர் ஷீட்ல அது ஸ்கோர் ஷீட்னா என்னன்னாக்கா, நம்ம ஸ்கோர் ஷீட் என்ன டீடைல்ஸ் கொடுக்கோன்றத ஆர்டிகல் 8ல வந்து ஸ்கோர் ஷீட் வரும். அப்ப நான் கிளியரா எதிர்படுறேன். நொட்டேஷனை எதுல எழுதுறோமோ அதுக்கு பேரு ஸ்கோர் ஷீட். சொல்லு. ஹலோ சார், ஸ்கிரீன் தெரியல சார். அப்பல நீங்க உங்களோட ஷேரிங் ஸ்கிரீன் பண்ணிருக்கீங்களா? புரியலப்பா. ஸ்கிரீன் அதாவது நம்ம மேனுவல் காட்டுவீங்க இல்லைங்களா சார், அது இப்ப ஷோ ஆகல இன்னைக்கு. இல்ல அது நான் இன்னும் வரவே இல்லை உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து இன்னும் ஸ்கிரீனே ஷேர் பண்ணல. ஏன்னா நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணாக்கா அதுல என்ன எழுதி இருக்குன்றது அதை படிக்க ஆரம்பிப்பேன். விச் இஸ் நாட் நெசசரி. இது மட்டும் காது கொடுத்து கேட்டா போதுன்றதுக்காக நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ ஆர்டிகல் 2ல இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. பீசஸ் எப்படி வைக்கணும்ன்றது தெரியும். போர்டை பிரிச்சோம்னாக்கா, ஒரு போர்டை ஓபன் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுச்சேன் ரைட் ஹேண்ட் சைடு கார்னர் ஸ்கொயர் சுட் பி லைட் ஸ்கொயர்.
அதுல இருந்து 4th ஸ்கொயர், அது வந்து ரைட்ல இருந்து லெப்டா வந்தீங்கன்னாக்கா E1ல வந்து கிங் இருக்கும், ஒயிட் கிங். அந்த ஒயிட் கிங்ன்ற வார்த்தை தான் முக்கியம். அந்த ஒயிட் கிங் அங்க வச்சிட்டீங்கன்னாக்கா கிங்குக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல குயின் இருக்கும், ரெண்டு பக்கமும் பிஷப், ரெண்டு பக்கமும் நைட்டு, ரெண்டு பக்கமும் ரூக்கு, அண்ட் ஃப்ரண்ட்ல எல்லாத்துலயுமே பான் வச்சிருப்போம். இந்த ஸ்கோர் ஷீட் ரைட்டிங்ல வந்து என்னவும் P(F3) அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. F3ன்னு எழுதினா அந்த இடத்துல பான் இருக்குன்னு அர்த்தம். F(G) அப்படின்னாக்கா Fல இருக்கிற பானு G கட் பண்றதுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் இந்த இடத்துல வந்து ஆர்டிகல் 2ல இருக்கிறது. இந்த ஆர்டிகல் 2 எல்லாருமே படிச்சிருந்தீங்கன்னாக்கா அதுல இருந்து டவுட் ஏதாவது இருந்தா கேட்கலாம். இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. மூவ்ஸ் ஆஃப் த பீசஸ். ஸோ இதையே வந்து நான் ரொம்ப கிளியரா ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம், ஏற்கனவே ஒரு பீஸ் ஆக்குபை இருந்ததுனாக்கா அது ஆப்போனன்ட் பீஸா இருந்தா அந்த பீஸை நம்ம போய் கேப்சர் பண்ணுவோம். அதுதான் ஸ்கொயர் கேப்சரிங். அதுல இருக்கிற பீஸை எடுத்துட்டு நம்ம பீஸை வச்சிருவோம். இதுக்கு பேரு தான் piece is set to attack on opponent piece if the piece could make a capture on that square. அவ்வளவுதான். இத மட்டும் நீங்க சும்மா இதெல்லாம் வந்து கேள்வியில எதுவுமே வராது. இந்த நான் வெட்ட போறேன் அப்படின்னு ஒரு பீஸை கொண்டு போய் வைக்கிறீங்க. இப்ப வந்து அது கொண்டு போய் வெட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேரு எல்லா பீஸுக்கும் அட்டாக். ஆனா கிங்குக்கு நீங்க ஒரு அட்டாக் வச்சீங்கன்னா அதுக்கு பேரு செக். ஈவன் பின்டு பீசஸ் கேன் செக் த ஆப்போனன்ட் கிங். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 2ல யாருக்குன்னா எதுவும் டவுட் இருக்கா கேட்டுருங்க, சொல்லிடலாம். ஏன்னா இதுல எல்லாம் கிளியரா போட்டிருப்பாங்க. இப்ப நான் டிஸ்பிளே பண்ணிருக்கிறத ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன எல்லா விஷயமும் இருக்கும் சரியா. 8x8 ஸ்கொயர்ஸ், 16 லைட் கலர்டு பீசஸ், டார்க் கலர் பீசஸ்ன்னு இருக்கும். கிங்குக்கு கே, குயினுக்கு கியூ, ஆறு, பி, என் அந்த பானுக்கு எதுவுமே எழுதி இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மார்க் பண்ணிருப்பாங்கன்றது தான் இதுல இருக்கும். இதை தவிர இனிஷியல் பொசிஷன் எப்படி வைக்கணும்ன்றதை இவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பெருசா எதுவும் வராது. பிளேயர் கேன் அட்ஜஸ்ட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். A player can adjust pieces during a game only it is his or her move and only after has informed her or opponent that she is going to adjust that. அவ்வளவுதான். இது மட்டும் தான் ஆர்டிகல் 2. இந்த ஆர்டிகல் 2ல இருந்து ஆர்டிகல் 3க்கு போகச்ச நாம வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் கேப்சர்னா என்ன. இப்போ பிஷப்போட மூவ் எப்படி போகும்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதுனால இதை எப்படி சொல்லணும்னு வேணா செய்யலாம். பிஷப் மே மூவ் டு எனி ஸ்கொயர் அலாங் எ டயகனல் ஆன் விச் இட் ஸ்டாண்ட்ஸ். அவ்வளவுதான். இதே மாதிரியான எல்லாத்துக்குமே ரூக் மே மூவ் டு எனி ஸ்கொயர் அலாங் த ஃபைல் ஆர் ரேங்க் ஆன் விச் இட் ஸ்டாண்ட்ஸ். ஸோ இப்போ இதுக்கு குயின்ன்றது இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரூக் அண்ட் பிஷப். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் போகும். இப்போ நாம வந்து மேக்சிமம் இதுல வந்து இத வந்து வேற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கெல்லாம் குயின் போகும்னு நம்ம சொல்றதுக்கு பதிலா இதையே வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு. இது என்னதுன்னாக்கா குயின் கேன் கண்ட்ரோல் ஆல் தி ஸ்கொயர்ஸ், ரூக் கேன் கண்ட்ரோல் ஆல் தி ஸ்கொயர்ஸ், பிஷப் கேன் கண்ட்ரோல் ஆல் தி ஸ்கொயர்ஸ். அப்போ இது வந்து மூவிங் ஸ்கொயரும் கண்ட்ரோலிங் ஸ்கொயரும் இதுக்கெல்லாம் ஒண்ணு சார். எல்லாத்துக்குமே ஒன்னா தானே சார் இருக்கும் அப்படின்னாக்கா, ஆனா பானுக்கு மட்டும் மூவிங் ஸ்கொயர் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கொயர் ஃபார்வர்ட்ல போகும். ஆனா அதோட கண்ட்ரோலிங் ஸ்கொயரு
டூ டயக்னல்ஸ், ஃபார்வர்ட் டயக்னல்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட். அப்போ பானுக்கு மட்டும் கண்ட்ரோலிங் ஸ்கொயரும் மூவிங் ஸ்கொயரும் வேற வேற. அதர் தன் தட்டு இதுல மிச்சம் நீங்க வந்து நைட்டு பாருங்க, நைட்டோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அருமையா இருக்கும். நைட் எப்படி போகும் அப்படின்றத, it will go to the square nearest to that on which it stands, but not on the same rank, file or diagonal. ஃபைல்லையும் போகாது, டயக்னல்லையும் போகாது, ரேங்க்லயும் போகாது. இதுல நைட்டை சொல்லி கொடுக்கச்சா வேற மாதிரி இன்னொன்னு சொல்லி கொடுக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த டைலாக்கை நீங்க எக்ஸாம்ல எழுதுறதா இந்த டைலாக் 3.6 எடுத்துக்கோங்க. 90% உங்களோட இங்கிலீஷ்ல வந்து செக் பண்றதுக்காக இது மாதிரியான ஒரு லைன் வந்து எழுத சொல்லி கேட்கலாம். மேபி இது ஒரு 3.6 அப்படின்றத ஒரு கொஸ்டினா வச்சுக்கிறதுக்கு நைட் மூமெண்ட்டை மட்டும் கேட்பாங்க. இது நைட்டோட மிக முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நைட்டு எந்த ஸ்கொயர்ல இருக்கோ, டார்க் ஸ்கொயர்ல இருந்தா லைட் ஸ்கொயருக்கு தான் போகும், லைட் ஸ்கொயர்ல இருந்தா டார்க் ஸ்கொயர் தான் போகும். இதை தவிர நைட் மேல எல்லாருமே கோச்சஸ் அண்ட் எல்லாருக்குமே செஸ் விளையாட தெரியும்ன்றதுனால தான் இவ்வளவு ஃபாஸ்டா இதுல போறோம். ஏன்னா நேற்றுக்கு சொன்னதுல முக்கியமானது வந்து ஆர்டிகல் 4 தான். The pawn may forward to the square immediately in front of it on the same square provided that is the square is unoccupied. யாருன்னா இல்லைன்னா மட்டும்தான், இல்லைன்னா அது ஸ்டாப் ஆயிடும். அததான் சொல்றான். ஸோ இது மாதிரி இது வந்து கண்ட்ரோலிங் ஸ்கொயரு, ரெண்டு டயக்னலும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டயக்னல்ஸ், சாரி ஃபார்வர்ட்ல லெஃப்ட் அண்ட் ரைட் டயக்னல்ஸ். ஸோ இதுல பான்ல வந்து எஸ் ப்ளீஸ் இங்க வந்து this capture is only legal on the move following this advance and is called n%. n%னா என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த n%-ஐ பத்தி நீங்க ஒரு தரம் படிச்சுக்கோங்க. ஆனா கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இத நான் வந்து கோச்சா தான், ஆர்பிட்டர்ஸ்க்கு இதோட பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, போர்டை வந்து வர்டிகலா ஃபோல்டு பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 ரேங்க்ஸ் வந்து ஒயிட்டுது, 5th ரேங்க்ல இருந்து 8 வரைக்கும் பிளாக்து. ஸோ ஒருத்தன் என்ன பண்றான்னா 5th ரேங்க்குக்கு போயிட்டான் ஒயிட்டு. இப்போ இந்த இடத்துல நான் கர்சர் வைக்கிற இடம் தெரிஞ்சதுனாக்கா உங்களுக்கு பெட்டர். ஸோ கர்சர் வைக்கிற இடம் பாருங்க, பான் வந்து 5th ரேங்க்ல இருக்கு. 5th ரேங்க்ல இருக்குன்னாக்கா அது எந்த ஃபைல்ல இருக்குன்னு பார்க்கணும். அட்ஜசன்ட் ஃபைல், 2 ஃபைல் சி அண்ட் இ. இந்த 2 ஃபைல்ல இருக்கிற பான் ரெண்டுத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். கிளியரா தான் காமிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நாம ஒரு சினிமாலாம் காட்டுறத கண்ணுல வச்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். விடுதலை எல்லாம் டவர் மேல ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான். அவன் பார்க்காதப்போ கிராஸ் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னாக்கா, அது கிராஸ் பண்ணிச்சே, கிராஸ் பண்ணா மாட்டிப்போம் தெரியும். எப்படியா ஜம்ப் பண்ணி போலான்னாலும் மாட்டிடும். ஆனா இத வந்து எப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருந்து அவன் ஜம்ப் பண்றப்போ அவன் பார்க்காம விட்டானா, தட் மீன்ஸ் அந்த மூவ் அப்போ அவன் ஜம்ப் பண்றத பார்க்கலன்னாக்கா 2 ஸ்கொயர்ஸ்க்கு வந்துட்டான்னாக்கா நெக்ஸ்ட் மூவ் அவனை கட் பண்ண முடியாது. அவ்வளவுதான் n%. n% வந்து ரெடிலி வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ஃபைல்ஸ். கிராஸ் பண்ணுச்சா பார்த்தானே வெட்டிடுவான். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் அவனோட இமீடியட் டயகனல்ல இருந்தாக்கா பீஸை வெட்டிடுவான் பானுன்னு. ஆனா ஒரு பானு தன்னோட இனிஷியல் பொசிஷன்ல இருந்து 2 ஸ்டெப் ஃபார்வர்டா மூவ் பண்ணலாம். அப்படி ஜம்ப் பண்ணுச்ச 5th ரேங்க்ல அதோட அட்ஜசன்ட் ஃபைல்ல பான் இருந்ததுனாக்கா then it can capture naturally. இதுக்குதான் n% பேரு. இத ஒரு தரம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், when a player having the move place a pawn to the rank furthest from its starting position, it must become the power. அவ்வளவுதான். அதுக்கு பேரு ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷன் வந்து என்ன, the player's choice is not restricted to pieces that has been captured previously. இது ஏற்கனவே கேப்சர் பண்ண பீசஸ் தான் வைக்கணும். அதெல்லாம் ஒரு சின்ன இதெல்லாம் ஓடிட்டு இருந்தது, அதெல்லாம் கிடையாது. பான் ப்ரமோஷன் எடுத்தாக்கா அதர் than கிங் any power can be, we can get any power.
குயினு, நைட்டு, பிஷப்பு, ரூக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ ஏன் சார் குயின் தானே ஹையஸ்ட் பவர் அப்படின்ற கொஸ்டின். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஏன்ற கொஸ்டின் நம்மள யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். சம்டைம்ஸ் குயின் எடுத்தாக்கா ஸ்டேல்மேட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் நேட் எடுத்தாக்கா நைட் எடுத்தோம்னா அது மேட்டே பண்ணிடும். இது மாதிரியான சில விஷயங்களுக்காக எனி கைண்ட் ஆஃப் பவரை நாம எடுக்கலாம். இதுல வந்து இந்த காலம்ல உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கிறத கொஞ்சம் தரோவா படிச்சுக்கோங்க. பிளேயர் கேனாட் ஃபைண்ட் த ரிக்வயர்டு பீஸ். ப்ரமோஷன் அப்ப அவனால பீஸை டக்குன்னு பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயும் ஒரு குயின் தான் இருக்கும். ஏற்கனவே போர்ட்ல குயின் இருந்ததுனாக்கா அவன் இன்னொரு குயின் எடுக்கணும்னாக்கா has the right to pass the clock immediately and ask the arbiter to bring him the piece he wants. The arbiter should provide the requested piece and restart the clock. The player then continues to consider the move. He is not obliged to promote to the requested piece. So இது ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல குயின் இல்லைனாக்கா அப்ப என்ன பண்ணணும், ஆர்பிட்டரை கால் பண்றதுக்காக கிளாக்க பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல இந்த பாஸ்ன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ன்னா என்ன அர்த்தம்னா கிளாக் வந்து ஆன் ஆயிடுச்சுனாக்கா யூ ஆர் நாட் ஹேவிங் எனி ரைட் டு பாஸ் த கிளாக். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, பாஸ் பண்ணா ரிசைன் பண்றீங்கன்னா அதனால இந்த இடத்துல வந்து யூ ஆர் ஹேவிங் ரைட் டு பாஸ்ன்னு சொல்லியிருக்கான். while calling the arbiter. இந்த காலிங் த ஆர்பிட்டருக்கும் பாசிங் த கிளாக்குக்கும் எப்பவுமே தேர் ஷுட் பி அ வெரி மீகர், ரொம்ப நெக்லிஜிபிளான டைம் ஷெட்யூல் இருக்கும். நீங்க கிளாக்கை பாஸ் பண்ண உடனே ஆப்பனண்ட் ரிசைன் பண்ணிட்டு ஆண்டுவான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு. ஆனா நீங்க பாஸ் பண்ண உடனே கால் பண்ணிட்டீங்கன்னாக்கா கட்டாயமா ஆர்பிட்டருக்கான கையை தூக்கிட்டீங்கன்னாக்கா தென் இட் வில் கன்சிடர்ட் as கிளைம். ஒரு கிளைம் பண்றது பான் ப்ரமோஷனுக்கு பீசஸ் கேட்கறதுக்கு எதுக்கு வேணா கிளாக்க பாஸ் பண்ணலாம். ஆனா பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆர்பிட்டர் கூப்பிடணும், அப்புறமா தான் பாஸ் பண்ணணும். ஆக்சுவலா ஆர்பிட்டர் கையை தூக்கிட்டு விஷுவல் தெரியுதான்னு பாருங்க, வீடியோல சும்மா ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்க பாஸ் பண்ணணும். இதுதான் ஆக்ஷன். ஆக்சுவலா இந்த ஆக்ஷனை ரிவர்ஸ்ல செஞ்சீங்கனாலும் தப்பு கிடையாது. ஆனா இட் சுட் பி வெரி இமீடியட். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க while you are doing arbitership. இதுல வந்து கேசலிங்க்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். கேசல் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து கோட்டைன்னு அர்த்தம். இது தமிழ்ல நாம கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா என்ன பண்றான்னா கோட்டை உள்ளுக்குள்ள ராஜா போய் சேஃபா உட்கார்றதுதான் கேசலிங், வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன சார் சேஃபா உட்கார்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிங்குக்கு முன்னாடி கிங்கு வந்து உள்ள போயிடும். கிங்குக்கு முன்னாடி 3 பான் இருப்பாங்க, சைட்ல ஒரு ரூக் இருக்கும். இதுதான் சேஃப்டி. கிங்க சேஃப்டிக்காக உள்ள போய் உட்காந்துடுறாரு, கோர்ட்ல உட்காந்து ஆர்டர் பண்ணுவாரு. சோ இந்த கிங்கு வந்து கேசலிங் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கேசலிங்க்கு ரைட்ஸ் இருக்கு. அப்போ கிங்கு 2 ஸ்டெப் அந்த இடத்துல மட்டும் நகரும். ஸோ அது என்னது, பை மூவிங் adjoining square. Castling is the move of the king and either rook and of the same color along the player's first rank, counting as a single move of the king and executed as follows. எப்படி பண்ணணும்ன்றத தெள்ள தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நீங்க படிச்சுக்கணும். இது பாருங்க, இந்த ஃப்ரேம்ல உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. பிஃபோர் ஒயிட் கிங் கேசலிங்னா அதுக்கப்புறமா கிங் கேசல் பண்ணத 2 பக்கமும் ஒயிட்டுக்கு கொடுத்துருக்காங்க, பிளாக்குக்கும் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரிதான் ஒன்னும் இல்லை, கிங் 2 ஸ்டெப் தான் நகரும். கிங் சைடு கேசலிங்னா ரூக் 2 ஸ்டெப் தான் நகரும். ஆனா குயின் சைட்ல பாத்தீங்கன்னா கிங் 2 ஸ்டெப் நகரும்,
குயின் ரூக்கு 3 ஸ்டெப்பு போகும். சரியா? இவ்வளவுதான். இதை வந்து தரோவா ஒரு தரம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ரைட் டு கேசல். இந்த ரைட் டு கேசல் அப்படின்னு ஒரு விஷயத்த என்னென்ன கேசலிங் பண்ணுச்ச என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிங்கு ஆல்ரெடி மூவ் ஆயிருக்க கூடாது. வித் த ரூக் தட் ஹஸ் ஆல்ரெடி மூவ்டு. எந்த ரூக்கு ஆல்ரெடி 2 சைடு ரூக் இருக்கு, அதனால கிங்கோட ரைட்டு கேன்சல் ஆகாது. எந்த ரூக்கு மூவ் ஆச்சோ அந்த சைடு மட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது. மூணாவது வந்து இந்த சிபிஆர் ரூல்னு ஒண்ணு இருக்கு. என்னது சிபிஆர்னாக்கா, கிங்குக்கு யாருன்னா கேப்சர் செக் வச்சுட்டாங்கனாக்கா, அப்போ வந்து கிங்குக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா, கிங்கு 3 விஷயம் செய்யலாம். எது கேப்சர் எந்த பீஸால செக் வைக்கிறானோ அதை வெட்டலாம், அல்லது பானை வச்சு எல்லா பீசஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம், அல்லது ரன்னவே மூவ் பண்ணி போகலாம். இப்போ இந்த 3 இடத்துலயுமே வந்து கேப்சர் கிங்கால பண்ண முடியும்னா பண்ணலாம், அதை பண்ண முடியாது. ப்ரொடெக்ட் பண்ணணும், பண்ண முடியாது. அப்புறமா ரன் பண்ணணும்னா ரன்னவே இல்ல, வசதிகள் இல்லைன்னா தட் இஸ் கால்டு செக்மேட். ஆக்சுவலா இந்த செக்மேட்டு எப்படி இது மாதிரி ஒரு கண்டிஷன் சொல்றாங்களோ அதே மாதிரி கேசலிங் பண்ணச்ச 3 விதமான தேரிய ஃபாலோ பண்ணணும். என்னது? கிங் ஷுட் நாட் பி ஹேவிங் த அட்டாக். கிங்குக்கு அட்டாக் இருக்கக்கூடாது, அல்லது கிங்கு எந்த இடத்துல போய் நிக்க போறதோ அந்த இடத்துல செக் வரக்கூடாது, அல்லது கிராஸ் பண்ற இடத்துல செக் வரக்கூடாது. சப்போஸ் E1ல இருக்க கிங்கு ஒய் கிங்க நாம கேன்சல் பண்ண போறோம். நேச்சுரலா கிங் E1ல இருந்து எங்க வரும்? E1ல இருந்து G1க்கு போகும். ஆனா கிங் E1ல செக்ல இருக்கக்கூடாது, G1ல செக் வரக்கூடாது, F1லயும் அட்டாக் வரக்கூடாது. சோ அந்த 3 இடத்துலயும் கிங்குக்கு செக்கு வராம இருந்தா மட்டும்தான் கிங்கு கேசலிங் பண்ண முடியும். இதே மாதிரி அடுத்தது, கிங் எந்த இடத்துல நகர்ந்து இருந்தாலும், கிங் ஏதோ ஒரு பீஸ் வந்து அடிச்சுட்டு தன்னோட பொசிஷன் பழைய பொசிஷன் வந்துட்டாலோ கிங்கு மூவ் பண்ணி இருந்தாக்கா கேசலிங் பண்ண முடியாது. சோ கிங்கு நகர்ந்துருக்கூடாது, ரூக்கு 2த்துல எதுவுமே 2 ரூக்குமே நகர்ந்துருக்கூடாது, அதுக்கு செக் இருக்கக்கூடாது, செக் எந்த இடத்துல போகுதோ அந்த இடத்துக்கு செக் வரக்கூடாது, போற வழியில செக் அது பேஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் 3.8ல எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மேபி ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்கச்ச அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு உங்களோட ரைட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதுக்காக சொல்லுவாங்க. அதுக்காக இதுல இருக்கிறத கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு அதே மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுல வந்து அடுத்தது 3.10 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 3.10 மினிமம் 2 to 3 டைம்ஸ் படிச்சு பார்த்துக்கோங்க. A move is legal when all the relevant requirements of Article 3.1 to 9 have been filled. நம்ம சொன்னோம் இல்லையா, அப்போ கிங்குக்கு வந்து ரைட்ஸ் டு கேன்சல் இல்ல, கிங்கு செக்ல இருக்குச்சா கேன்சல் பண்ணக்கூடாது, பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் இல்லீகல். எதை செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சீங்கன்னா இட் இஸ் கால்டு இல்லீகல். A move is illegal when it fails to meet the relevant requirements of Article 3.1 to 3.9. எப்பவுமே 2 விதமா தான் லா எப்பவுமே சொல்லும். எப்படி செய்யணும்னு சொல்லும், நான் சொன்ன மாதிரி செய்யலைன்னாலும் அது தப்பு. இது 2 வார்த்தையும் 10.1 3.10.1 and 2 2 சொல்றது பாருங்க. A move is legal when all relevant requirements, இது எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணலனாக்கா இட் இஸ் இல்லீகல், அல்லது அதான் லீகல். அல்லது எதை செய்யலையோ எதை சொன்னமோ அதை செய்யலையோ அது இல்லீகல். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ், both kings are in check, a player has both bishop on the same color. அதுல முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? And all 8 points are still on the board. பான் ப்ரமோஷன் நடந்ததுனாக்கா நீங்க ஏற்கனவே என்ன கலர் பிஷப் வச்சிருக்கீங்களோ சேம் கலர் பிஷப்பை நீங்க பான் ப்ரமோட்ல பண்ணலாம், அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா 8 பானை உள்ள இருக்குச்ச பான் ப்ரமோஷன் நடக்கச்ச
நடக்கலன்னு இருக்குச்ச அந்த இடத்துல ஒரு சேம் கலர் பிஷப் ரெண்டு இருந்ததுனாக்கா இட் இஸ் இல்லீகல். இன் ஸ்டாண்டர்ட் செஸ் if an arbiter observes an illegal position must always intervene immediately. போர்ட்ல இல்லீகல் பொசிஷனு இருக்கிறத ஸ்டாண்டர்ட் செஸ் சொன்னாங்க. கிளாசிக்கல் செஸ்ல கட்டாயமா ஆர்பிட்டர் பார்த்த உடனே கரெக்ட் பண்ணிடணும். அப்போ யார் இல்லீகல் பொசிஷன் வச்சிருக்கானோ அவனோட ஆப்பனண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. ஆனா யார் செஞ்சானோ அவன் தான் அதுதான் பீனலைஸ். சரிங்களா? இன் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் ஆர்பிட்டர் intervene when an illegal position has occurred as a direct consequence of an illegal move which the arbiter has been completed. Otherwise, the arbiter intervene according to article A 5. appendixல வரும். அது வரைச்சே இதை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல சில நேரங்கள்ல இன்டர்வெயின் பண்ணணும். இல்லைனாக்கா ஒரு நிமிஷம் ஒரு தரம் ஒரு மூவ்க்காக வெயிட் பண்ணோம். இது ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கு. ரேபிட் அண்ட் பிளிட்ஸ்ல மட்டும் இல்லீகலை பார்த்தா என்ன பண்ணணும் அது வர்றப்போ அதை நாம சொல்லுவோம். ஸோ 3.10 அது ரொம்ப முக்கியம். The position is legal when it cannot have been reached by any series of illegal. A position is illegal when it cannot have been reached by any series of legal move. Legal move இதெல்லாம் legal move அது எதையுமே கரெக்ட் பண்ணலனாக்கா then it is called a illegal move. illegal move பத்தி மட்டும் ஆர்டிகல் 3ல தரோவா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எய்தர் பீசஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பீசஸ்ல அது கேசலிங்க பத்தின கேள்வி, பான் ப்ரொமோஷன் பத்தின கேள்வி, இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ஆர் தேர். இப்போ 1 மினிட்டுக்கு மேலேயே டைம் கொடுக்குறேன். ஆர்டிகல் 3ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, நோ டவுட்ஸ். சரி, கேரி ஆன். 4th ஆர்டிகல் 4 the act of moving pieces. ஃபர்ஸ்ட் லைன் 4.1 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. each move must be played with one hand only. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஆர்பிட்டர்ஸ் தரோவா செக் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம்பிள்ல ஒன் வேர்டு ஆன்சரை கேட்டாலும் கேட்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனா நீங்க ஆர்பிட்டிங் பண்ணச்ச ஒரு பீஸ் யாரோட மூவ் இருக்கோ அவன் கையில ஒரே நேரத்துல 2 ஹேண்ட்லயும் என்ன வாட்ச் பண்ணுங்க. ரெண்டு கையில இவன் என்ன பண்ணுவான்னா பான் ப்ரமோட் பண்றதுக்காக குயின் எடுத்து கையில வச்சுப்பான். இங்க பானை எடுத்து விடுவான். இப்போ ஒரே நேரத்துல 2 கையிலயும் பீஸ் இருக்கு. இது இல்லீகல். இது மாதிரியான விஷயங்கள் கேப்சர் பண்றதுக்கு பார்ப்பான். இந்த கையில இந்த பீஸை எடுத்துருவான், இந்த கையில கொண்டு போய் அந்த பீஸை வைப்பான். அப்போ அவன் பீஸ் யார் கையில இருக்கோ, யாரோட மூவா இருக்கோ அவன் கையில ஒரே நேரத்துல 2 கையிலயும் பீஸ் இருக்கக்கூடாது. ஆனா இத நிறைய பேர் என்ன மாத்திக்கிறாங்கனாக்கா, ஒரு மூவை ஈஃபோர ரைட் ஹேண்ட்ல வச்சுட்டு அடுத்த மூவ் நைட் F3 லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சா இல்லீகல்ன்றாங்க. அது கிடையாது. ஒவ்வொரு மூவும் 2 கையை மாத்தி மாத்தி யூஸ் பண்ணலாம். ஆனா each move must be played with one hand only. இது அடுத்தது அந்த அட்ஜஸ்டுக்கு சொன்னதுதான். ஒன்லி த பிளேயர் ஹேவிங் த மூவ், அதுதான் முக்கியம். யாருக்கு மூவ் இருக்கோ அவன் மே அட்ஜஸ்ட் 1 or more pieces on the squares. அதுக்கு திருப்பி என்ன சொல்றேன்னா அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு அப்புறமா நகர்த்தணும் சொல்லியிருக்காங்க. சரியா? டிஸ்பிளேஸ்டு பீசஸ்க்கும் அதே தான். ஸோ எனி அதர் பிசிக்கல் கான்டாக்ட் வித் எ பீஸ் எக்ஸப்ட் எ கிளியர்லி ஆக்சிடென்டல் கான்டாக்ட் should not be considered to be intent. இன்டென்ட் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இன்டென்ஷன். எந்த பீஸை நீ கிங்க மூவ் பண்ணணும் சுண்டு வரல் தெரியாம போயிட்டு பக்கத்துல இருக்கிறதுல பட்டுடும், அது ஆடிடும் அல்லது அது கீழே விழுந்துரும். அப்படி விழுந்துன்னா டிஸ்பிளேஸ்டு பீஸை எடுத்து அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தட் வில் நாட் பி கன்சிடர்ட் அஸ் எ டச் பீஸ். இதெல்லாம் இனிஷியலா இருக்கிற ஒன் டே டோர்னமெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஆனா இத நீங்க போயிட்டு கிளைம்னு போய் நிக்கிறப்போ
கிளைம்க்கு எவன் ஆப்போனன்ட் கிளைம் பண்றானோ அவன்கிட்ட என்ன சொல்றான்றத காது கொடுத்து கேட்டுட்டு யார் பிளே பண்ணானோ அவனோட இன்டென்ஷன் என்னன்றத அவனோட வாயால இருந்து கேட்கணும். அவனோட இன்டென்ஷன் வந்து கிளியரா இருந்ததுன்னாக்கா then it is not a touch piece. So except இந்த ஆர்டிகல் 4 முக்கியமான கான்செப்டே என்னன்னாக்கா டச் பீஸ் ரூல் தான். இதுல பீஸை தொட்டா என்ன ஆகும் அப்படின்றத பத்தி தான் மொத்தமே சொல்லுவாங்க. ஸோ எக்ஸப்ட் as provided in 4.21, if the player having the move touches on the chessboard with the intention of moving or capturing. ஸோ அந்த மூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சாவே அது வந்து டச் பீஸ். ஸோ இது 4.3, 1, 2, 3 எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஒன் ஆர் மோர் ஆஃப் ஹிஸ் ஓன் பீசஸ் he must move the first piece touched that can be moved. புரியுதா? ஒருத்தன் வந்து 2 பீஸ தொட்டுட்டான் அப்படின்னாக்கா அப்போ வந்து எந்த பீஸ முதல்ல டச் பண்றானோ அந்த பீஸை தான் வைக்கணும். ஒரு பீஸை தொட்டுடுவான், அதுக்கப்புறமா அந்த பீஸ 2 கையிலயே 2 பீஸ் தொட்டாக்கா இல்லீகல் ஆயிடும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மூவ்ல வந்து ஒரு மூவ் வச்சுக்கிற வேண்டியவனுக்கு பிளேயர் ஹேவிங் த மூவ் அவனோட மூவ்ல 2 கையிலயும் பீஸ் இருந்ததுன்னா இல்லீகல். both the hands should not have pieces. ஓகேவா? அப்படி இருந்ததுன்னாக்கா இட் இஸ் கால்ட் இல்லீகல். ஆனா இங்க அப்படி கிடையாது. முதல்ல கிங்க தொடுவான், அதை தொட்டாலே நகுத்துறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பீஸை தொடுவான். இப்போ இந்த இடத்துல இது 2 பீஸை தொட்டான், எதை முதல்ல தொட்டானோ அதை தான் நகுத்தணும். அதை தான் இது சொல்லுது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு சின்ன புள்ளி வைப்பாங்க, அது அடுத்தது வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 பீஸ் ஒன்னுத்த தொட்டுட்டு கையை எடுத்துடுவான், திருப்பி இன்னொன்னு தொடுவான். அப்போ ஃபர்ஸ்ட் எந்த பீஸ் தொட்டானோ அவனோட ஓன் பீஸா இருந்தாக்கா ஒன் ஆர் மோர் ஆஃப் பீஸ் ஆப்போனன்ட் பீசஸ், அவனோட பீஸல 2 பீஸ் இருக்கும், ஒரே பீஸால கட் பண்ணலாம். சரி, பானோட 2 பான் இருக்குச்சா, நம்ம எப்பவுமே பிஷப்பு இல்ல ரூக்கு நைட் இருந்ததுன்னா நடுவுல ஒரு பான் வச்சு அட்டாக் பண்ணுவோம், மாட்டிப்பான். 2த்துல ஏதாவது ஒண்ணு போவோம், கொடுத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க ரூக் அடிச்சீங்கன்னா என்ன ஆகுன்றத பாக்கணும், இல்லைன்னா நைட் அடிச்சா என்ன ஆகுன்றத பாக்கணும். 2த்தையும் தொட்டு 2த்தையுமே எடுத்துட்டாருனாக்கா முதல்ல ரூக் எடுப்பான், ரூக் எடுத்துட்டு வச்சிருவான். அத ரூக்கை எடுத்து வச்ச உடனே ஓப்பன் செக்கு ஏதாவது வருதான்னு பாத்துருவோம். ரூக் அடிச்ச உடனே ப்ராப்ளம் வருதுன்னு தெரிஞ்சதுனாக்கா உடனே நைட் அடிக்கிறதுக்கு போவான், நைட்டு தொடுவான். இப்போ எந்த பீஸை முதல்ல தொட்டானோ அந்த பீஸை கேப்சர் பண்ணி ஆகணும்ன்றது ரூல். ஸோ ஒன் ஆர் மோர் பீசஸ் ஆஃப் ஈச் கலர் must capture the first touched opponent piece with his first touched piece. If this is illegal, move or capture the first piece touched that can be moved or captured. So இங்க இல்லீகலா இருந்ததுன்னா மட்டும் மாத்திக்கிறதுக்கு உண்டான விஷயம் உண்டு. So then if it is unclear whether the player's own piece or his opponent was touched first, இவன் பீஸை தொட்டானா இல்லது ஆப்போனன்ட் பீஸை ஃபர்ஸ்ட் தொட்டானான்னு தெரியலன்னா the player's own piece shall be considered to have been touched before his opponent. இவனோட பீஸை தொட்டு தான் அவனோட பீஸை அடிக்க முடியும்ன்றதுனால லாஜிக்ன்றதுனால அந்த லாஜிக் பிரகாரம் அதுல ஃபர்ஸ்ட் எந்த பீஸை தொட்டான்றதுக்கு கிளாரிட்டி கிடைக்கலனாக்கா அப்ப என்ன சொல்லணும், பிளேயர் கிட்ட பிளேயர் ஹேவிங் த எந்த பிளேயர் மூவ் இருக்கோ அவன் என்ன பண்ணணும், அவனோட ஓன் பீஸை நகர்த்தி தான் ஆகணும். அக்கார்டிங் டு திஸ் ரூல், if a player has not said I adjust, சொல்லல something similar before touching a piece and touching the piece is not accidental, அது ஆக்சிடென்டல் டச் இல்லாம இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். நாம இங்க இருக்க நைட் அடிக்கிறதுக்கு போறோம். நைட் எங்க இருக்கு, G5 இருக்கு. E2 பிஷப்பால எடுத்து அடிச்சிடறோம். அது கரெக்டா? பிஷப்பு E2 இருக்கிறது லைட் கலர் பிஷப்பு. லைட் கலர் வந்து டார்க் கலரை நைட்டை அடிக்கவே முடியாது. இப்போ
and the bishop on e2 must be moved as it was touched intending to. இந்த இடத்துல அந்த நைட் கேப்சரிங்ன்றத பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இது வந்து நிறைய பிளேயர்ஸை நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல கேப்சர்லாம் சொல்றோம். H2ல இருக்க குயின் எடுத்துட்டு போயிட்டு A1 A8ல கொண்டு போயிட்டு வைப்பான். H2ன்றது டார்க் கலர் ஸ்கொயரு. ஆனா அவன் கொண்டு போயிட்டு A8ல A1ல இருக்கிற ஸ்கொயர்ல கொண்டு போயிட்டு வச்சிடுவான். அது வந்து இட்ஸ் ஏ ப்ராப்ளம் ஆன் திஸ் லைட் கலர் ஸ்கொயர். இதெல்லாம் பார்த்துக்கணும். சரிங்களா? H2ன்றது இந்த ஸ்கொயரு, இந்த ஸ்கொயர் சாரி இந்த ஸ்கொயரு, இந்த ஸ்கொயர்ல இருந்து இங்க கொண்டு போய் வச்சிருவோம். இந்த லைட் ஸ்கொயர்ல கொண்டு போய் வச்சிருவாங்க செக் வைக்கிறோன்றதுக்காக. அது மாதிரிலாம் வைக்கிறது வந்து இல்லீகல் தான். பீஸ் இன்டென்ட் டு மூவ், குயின் தான் மூவ் பண்ணி ஆகணும். ஆனா மூவ் வச்ச இடத்துல இருந்து மாத்தி வைக்கணும். ஆனா இல்லீகல் வில் பி கவுண்டட். If a player having the move touches his king and a rook, he must castle on that side if it is legal to do so. ஃபர்ஸ்ட் கேசலிங்ல ஃபர்ஸ்ட் வந்து கிங்க தான் தொடணும். அப்பதான் கேசலிங்க்கு ரைட். அது deliberately touches a rook and then his king, then he is not allowed to castle because rook is the touch piece and rook should be moved. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4.42 கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. கேசலிங் பண்ணச்ச இதுல வந்து டபுள் ஹேண்டட் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. நான் வந்து அந்த ஆக்ஷன் செஞ்சு காட்டுறேன், திருப்பி என்னை பார்த்துக்கோங்க. கிங் ரூக் இப்படி எடுத்துட்டு இப்படி வைப்பாங்க, இந்த கையை எடுத்து இப்படி வைப்பாங்க. இப்படி பண்ணாங்கன்னாக்கா தென் இட் இஸ் கால்டு இல்லீகல். ஏன்னா ரெண்டு கையிலயும் ரெண்டு பீஸ் இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அதே மாதிரி கேசலிங் பண்ணிச்சா கிங்கை தான் முதல்ல டச் பண்ணணும். முதல்ல ரூக்கை டச் பண்ணிட்டானா ரூக்கு டச் பீஸ். சரியா? Intending the castle touches the king and then a rook, but castling with this rook is illegal. இப்ப ஏற்கனவே அந்த ரூக் வந்து மூவ் ஆயிருந்ததுனாக்கா அது இல்லீகல். The player must make another legal move with his king. கிங்கை வச்சுதான் மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவன் கேசலிங் பண்ணிட்டான், ஆனா அந்த ரூக்கு ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்னாக்கா அந்த கிங்கு டச் பீஸ் கன்சிடர். இப்போ கிங் டச் பீஸ் அந்த ரூக்கை வந்து பழைய பொசிஷன்ல திருப்பி கொண்டாந்து வச்சிருவாங்க. அதுக்கு பீனலைஸ் எல்லாம் ரேபிட்ல பார்த்தோம், இதுல பார்த்தோம், ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோன்றதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் மறைச்சு சொல்றேன். ஆனா இப்போ இந்த இடத்துல டச் பீஸ் கிங் டச் பீஸ், அந்த கிங் இஸ் ஹேவிங் த ரைட் டு டூ கேசலிங். சார் கேசலிங் தான் இல்லீகல்னு சொன்னீங்க. த அதர் சைடு குயின் சைட்ல கேசலிங் பண்றதுக்கு அந்த கிங்குக்கு பர்மிஷன் உண்டு. So king has no legal move. The player is free to make any legal move. இதுதான் very very important. If the king has castling பண்ணணும்னு நினைச்சான், தப்பா பண்ணிட்டான், கிங்க தொட்டுட்டான், ஆனா கிங்கால வேற எங்கேயும் நகர்த்த முடியாது. கிங் தான் டச் பீஸ். ஆனா கிங்க எங்க நகர்த்தினாலும் ப்ராப்ளம் வருது. எல்லா இடத்துலயும் செக் இருக்கு அல்லது எல்லா இடத்துலயும் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா then he can play any legal move. Please note that. Please note that castling is a king move. If a player tries to castle and it is found to be illegal, then the player must make a king move that is legal. If there is no legal move to the king, the player is free to make any move. He is not obliged to move the rook. It may happen that a player moves his king to the final castle square but does not move the rook before pressing the clock. In such case, இந்த இடத்துல before pressing the clock, அது very very important. It has to be understood whether he made an illegal move or omitted to finish his castle move.
This case does not occur if castling itself is illegal on that side. கேசலிங் பண்ணச்ச ரைட் டு கேசல்ன்றது அந்த ரூக் ஆல்ரெடி மூவ் பண்றதுக்கு உண்டான வழி இல்லாம ரூக் ஆல்ரெடி எங்கேயும் மூவ் ஆகல, லீகல் தான் மூவ் அப்படின்ற இருந்தா மட்டுமே இந்த கேஸை கன்சிடர் பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தரோவா படிச்சுக்கிட்டாங்கன்னா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுல எதனா டவுட் வருதுன்னா கேளுங்க, சொல்லிடலாம். நெக்ஸ்ட், promotes a pawn. The choice of pieces is finalized when the price has touched the square of promotion. Promotes the pawn. The choice of pieces is finalized when the piece has touched the square of promotion. இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல ஏன் சார் இவ்வளவு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பான் ப்ரமோஷன்ல கொண்டாந்து குயினை கொண்டாந்து ஸ்கொயர்ல வச்சுட்டீங்கன்னாக்கா அது குயின் தான். நீங்க தான் நான் தான் கிளாக்கை ப்ரெஸ் பண்ணலையே, அதனால குயின் எடுத்துட்டு நான் ரூட்டை வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா இட் வில் நாட் பி கன்சிடர்டு. ஏன்னா அது பான் ப்ரமோஷன்ல குயினை கொண்டாந்து வச்சுட்டீங்கன்னாக்கா மூவ் மேடு, அதுக்கு பேரு மூவ் மேடு. ப்ரொமோஷன் அக்கர்டு அதான் அர்த்தம். when a player places an inverted, இது நான் சொல்றது ஜென்ரலா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எடுத்துட்டேன்னா குயின் தான் எடுத்து வைப்பான். ஆனா சம்டைம்ஸ் குயின் கிடைக்காது. குயின் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நாம என்ன சொல்லியிருக்கோம்? பாஸ் த கிளாக், கால் த ஆர்பிட்டர் அண்ட் ஆஸ்க் ஃபார் த பர்டிகுலர் கலர்டு குயின். அவர் எப்படி கொடுக்கணும்ன்றத அப்புறமா சொல்றார். இப்போ பானை பாஸ் பண்ணிட்டு ப்ரமோஷனுக்கு பீஸ கேட்கிறாரு, கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த குயினை கொண்டு போய் அங்க வச்சிடுறீங்க. ஆனா கிளாக்கை மட்டும் தான் ப்ரெஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இங்க கிளாக்கை ப்ரெஸ் பண்ணாம இந்த குயின் வச்சாக்கா ஸ்டேல்மேட் வருது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா குயின் எடுத்துட்டு ரூக்கை வைக்கலாம் ட்ரை பண்ணுவீங்க. அப்படி ரூக்கை வச்சீங்கன்னா மாத்தணும்னு வச்சீங்கன்னா இட் வில் நாட் பி கன்சிடர். குயினை பிளேஸ் பண்ணது மூவ் மேடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இதே இடத்துல குயின் கிடைக்கல, ஆர்பிட்டர் வரல, ஆனா உங்களுக்கு ஒரு தைரியம், குயினா இருந்தா என்ன ரூக்கா இருந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான், எனக்கு ரூக் இருந்தாலே நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரூக்கை எடுத்துடுவீங்க. ஆனா எடுத்த உடனே தெரியும் அது இட்ஸ் நாட் தட் மச் ஈஸின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரூக்கை தலைகீழ வச்சு குயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது நார்மலா வீட்டுல விளையாடிச்ச இது ரெண்டாவது ரூக் இல்லைன்னாக்கா இது மாதிரியான ரூக்கை தலைகீழ வச்சு குயின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆஸ் பர் லா இன்வெர்டட் ரூக் இஸ் எ ரூக். சரிங்களா? அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெர்டட் ரூக்கை தலைகீழ வைப்பாங்க. ரூக் ஆன் த ப்ரொமோஷன் ஸ்கொயர் அண்ட் கண்டினியூஸ் த கேம். த பீஸ் இஸ் கன்சிடர்டு ஆஸ் எ ரூக் ஈவன் இஃப் ஹி நேம்ஸ் இட் ஆஸ் எ குயின். அவன் குயின் சொல்றதுனால அது குயின் ஆகாது. ஆர் எனி அதர் பீஸ் இஃப் ஹி மூவ்ஸ் த அப்சைட் டவுன் ரூக் டயக்னலி. இப்ப என்ன ஆகும்? அது ரூக்குன்னு சொல்லியாச்சு, அதை டயக்னலா மூவ் பண்ணா இட்ஸ் எ இல்லீகல் மூவ். ஓகேவா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றது போர்னு ஆரம்பிச்சதுல இருந்து நான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேசலிங் ரைட்ஸ் பார்த்துக்கோங்க, ஹவு டு டூ கேசலிங்னு தெரிஞ்சுக்கோங்க. கேசலிங்ல டச் பீஸ் ப்ராப்ளம் என்னன்றத பார்த்துக்கோங்க. இதுலதான் கொஸ்டின்ஸே வரும். ஸோ ஆர்டிகல் 4 இப்ப வரைக்கும் நான் சொன்னதுல அத்தனை கொஸ்டினுக்கும் சான்சஸ் ஆர் தேர். இஃப் நன் ஆஃப் த பீசஸ் டச்டு இன் அக்கார்டன்ஸ் வித் ஆர்டிகல் கேன் பி மூவ்ட் ஆர் கேப்சர்டு, த பிளேயர் மே மேக் எனி லீகல் மூவ். இது லீகல் மூவ பத்தின பிரச்சனையே உங்களுக்கு கிடையாது. இல்லீகலா இருந்தா என்ன பண்ணணும் தான். த ஆக்ட் ஆஃப் ப்ரமோஷன் மே பி ப்ரிஃபர்டு. இது உங்களை கொஸ்டினாவே கேட்பாங்க. 4.6 டைரக்டா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதோட எழுதி பார்த்துறது பெட்டரு. ஆக்ட் ஆஃப் ப்ரமோஷன் மே பி பெர்ஃபார்ம்டு இன் வேரியஸ் வேஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எப்படின்னா, பானை ப்ரமோட் பண்ணோம்னாக்கா 7th ரேங்க்ல இருந்து 8th ரேங்க்ல வச்சுட்டு பானை எடுத்து வெளியில கொண்டு போய் வச்சுட்டு குயினை கொண்டாந்து வச்சுட்டு அப்புறமா கிளாக்கா ப்ளஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மெத்தடு.
The pawn does not have to be placed on the square of arrival. Does not have to be placed சொன்னதுனால 7th ரேங்க்ல இருந்து 8th ரேங்க்கு வைக்கணும். இப்ப நான் சொல்ற இதை வந்து காது கொடுத்து கேளுங்க. பானை 7th ரேங்க்ல இருந்து 8th ரேங்க்ல வைக்கிறது வந்து ஒரு ஆபரேஷன். அதை எடுத்துட்டு போய் வெளியில வைக்கணும். அதுக்கப்புறம் குயினை கொண்டாந்து திருப்பிய வைக்கணும். இது மூணு ஆபரேஷன் ஆயிடுது. இந்த 3 ஆபரேஷனுக்கு பதிலா 7th ரேங்க் இருக்கிற பானை தூக்கிட்டு டைரக்டா குயினை கொண்டாந்து உள்ள வைக்கலாம். அததான் சொல்றாங்க 7th ரேங்க்ல இருக்கிற பானை 8th ரேங்க்கு போயாகணும்ன்ற அவசியம் கிடையாது. டைரக்ட்லி இட் கேன் பி ரீப்ளேஸ்ட். Removing the pawn and putting the new piece on the square of the promotion may occur in any order. அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொன்னேன், 7th ரேங்க்ல இருக்க பானை தூக்கி போய் வெளியில வச்சுட்டு அப்படின்னால அப்படி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியில இருக்கிற குயினை கொண்டாந்து 8th ரேங்க்ல வச்சுட்டு 7th ரேங்க்ல இருக்கிற பானை எடுத்துடலாம். இதுவும் செய்யலாம். If an opponent piece stands on the square of promotion, it must be captured. அந்த பீஸை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப கேப்சர் பண்ற பீஸை வெளில கொண்டு போய் வச்சுட்டு குயினை கொண்டாந்து வச்சுட்டு பானை எடுக்கலாம். ஸோ இந்த வேரியஸ் வேஸ் சொல்றதுக்குள்ள இது அத்தனையுமே தரோவா எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இது ஆக்ட் பண்ணிச்சதா நம்ம பான் ப்ரமோஷன்ல தான் நிறைய இடத்துல இல்லீகல் ப்ரொமோஷன் நடக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் இதுல நடக்கும். என்ன பண்ணுவான், 7th ரேங்க் இருக்க பானை எடுத்து போய் வெளியில வைக்கலான்னு இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துருவான் பானை, ரைட் ஹேண்ட்ல பானை குயின் வச்சுப்பான், ரெண்டுமே கையில இருக்கும். அப்பெல்லாம் அப்படிலாம் இருந்ததுனாக்கா தப்பு. நாங்க கிளியரா சொல்லியிருக்கிறோம், 7th ரேங்க்ல இருக்கிற பானை தூக்கி போய் வெளியில வச்சுட்டு குயினை கொண்டாந்து உள்ள வைக்கலாம், அல்லது குயினை கொண்டாந்து உள்ள வச்சுட்டு 7th ரேங்க்ல இருக்கிற பானை எடுக்கலாம். அப்படிதான் சொல்லியிருக்கு. ஒரே நேரத்துல குயினியும் பானையும். சில பேர் என்ன பண்ணுவான்னா 6th ரேங்க் வந்த உடனே பான் ப்ரமோட் பண்ணுவான்னு கையில வச்சுன்னு இருப்பான். குயின் எடுத்து கையில வச்சுருவான், லெஃப்ட் ஹேண்ட்ல விளையாட ஆரம்பிப்பான். ஒரு கையில பீசஸ் இருந்ததுனாக்கா அது இரலவென்ட். ஆனா பான் ப்ரமோஷன் வரைச்சே அது வந்து என்ன ஆயிடும், 2 கையிலயும் பீஸ் இருந்த மாதிரி ஆயிடும். ஏன்னா 6வது ரேங்க்ல இருக்கிறப்ப அவன் குயினை வெளில இருக்குச்சா அது அவுட் சைடு பீஸ். ஆனா 7th ரேங்க்ல வந்து அது பானை வந்து தூக்கிட்டீங்கன்னா பானை டச் பண்ணிட்டாலே அந்த இடத்துக்கு இந்த பீஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தரவா நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ a capture, when a captured piece has been removed from the chessboard and the player having placed his own piece on his new square has released this capturing piece from his hand. Casually, when the player hand has released the rook on the square previously crossed by the king. When the player has released the king from his hand, the move is not yet made, but the player no longer has the right to make any other than castling on that side if this is legal. அந்த லீகல் மூவ் இருந்தாக்கா மூவ் மேடு அப்படின்ற வார்த்தைக்கு இதான் அர்த்தம். அது இல்லீகலா இருந்தா மாத்தலாம். If the castling on that side is illegal, the player must make other legal move with his king, which may include castling the other side of the rook. If the king has no legal move, the player is free to move any other legal move. இது 4.72 is very much important. நான் ஆர்டிகல் 4 நிறைய இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே வரேன், அதை தரோவா படிச்சுக்கோங்க. ப்ரமோஷன், when the player's hand has released their new piece on the square of promotion and the pawn has been removed from the board, a player forfeits his right to claim against his opponent's violation of article 1.4.1 to 4.7 once the player touches the piece with the intention of moving or capturing. The intention வார்த்தை வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவனோட இன்டென்ஷன் என்னன்றது தெல்ல தெளிவா அவங்க கிட்ட போய் கேட்டேங்கனாலே தெரிஞ்சிடும். If an arbiter observes the violation of article 4,
he must always intervene immediately. அதாவது ஒரு பீஸை டச் பண்ணிட்டு ரெண்டாவது பீஸை டச் பண்றதுக்கு போகச்ச ஆர்பிட்டர் பார்த்துக்கிட்டு இருந்தானா ஃபர்ஸ்ட் அந்த பீஸை தான் தொட்ட கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களே போய் நேரடியா சொல்லலாம். ஆர்பிட்டர் should not wait for a claim to be summoned by the player. இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு காட்டிட்டாங்க செய்யல. இப்பெல்லாம் ரொம்ப அருமையா மேனுவல் ரொம்ப அருமையா எடிட் பண்ணிருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பாக்ஸ் எல்லாம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் படிச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்பிட்டர் வந்து எப்ப தலையிடணும்ன்றது இருக்குது, எப்ப தலையிடக்கூடாதுன்றது. இங்க வந்து நாம என்ன சொன்னோம், இல்லீகல் மூவை எப்ப பார்த்தாலும் ஆர்பிட்டரே ஸ்டாண்டர்ட்ல தலையிடலாம். ஆனா இல்லீகல் மூவை ரேபிட்லயும் பிளிட்ஸ்லயும் ஆர்பிட்டர் டக்குன்னு போய் தலையிட முடியாது. ஆனா டச் பீஸுக்கு ஆல்வேஸ் யூ ஷுட் இன்டர்வைன். இன்டர்வைன்றதுக்கு அர்த்தத்துக்கு தலையிடுறது தான் அர்த்தம். If a player is unable to move pieces, an assistant who shall be acceptable to the arbiter. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் எங்க அம்மாவை கூட்டு வந்து வச்சுக்கிறேன், எங்க அண்ணனை கூட்டு வந்து வச்சுக்கிறேன்லாம் அவன் சொல்ல முடியாது. If a player is unable to move the pieces, an assistant who shall be acceptable to the arbiter may be provided by the player to perform his act. இதுக்காக நாம ஒரு ஆளை தேடணும்னு அவசியம் இல்லை, அவன் கூட்டு வர ஆளைய வைக்க சொல்லலாம், பட் வித் த பர்மிஷன் ஃப்ரம் தி ஆர்பிட்டர். ஸோ ஃபோர்த்துக்கு ஐ வில் கிவ் யூ அனதர் 2 minutes. ஃபிஃப்த்து இதுக்கு வந்திருக்கோம், கம்ப்ளீஷன் ஆஃப் த கேம். ஸோ ஆர்டிகல் 4 இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுல ஆல்மோஸ்ட் ஆல் த டைட்டில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவா படிச்சுக்கோங்க, அதுதான் முக்கியமானது இது வரைக்கும் சொன்னதுல. சார் வணக்கம். ஆர்டிகல் 4ல 2 சின்ன கேள்விதான் சார். கேளுங்க. 4.1ல ஒரு ஹேண்ட்ல ஒரு பிளேயர் விளையாடிட்டே இருக்கார், ரைட் ஹேண்ட்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட்ல விளையாடுறாரு. ஐ திங்க் பர்மிட்டட் தானே? எப்பயுமே ஒரு ஹேண்ட் தான் யூஸ் பண்றாரு. அப்படிலாம் கிடையாது சார். இப்போ தெளிவா சொல்றேன், திருப்பியும் கேட்டுக்கோங்க. நான் வேணா என்னோட ஆக்ஷனை வந்து நீங்க வீடியோல பாருங்க. 2 கை இருக்கு, E4 இப்படி வைக்கிறான், கிளாக் வந்து இந்த பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனோட ஆப்போனண்ட்டுக்கு வந்து எப்பவுமே ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி பிளாக் பிளேயர் தான் இருக்கும். அதனால இந்த E4 வச்சுட்டு இப்படி கொண்டு போவான், கை கிராஸ் ஆகுது இல்லையா? அதனால GM எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ரைட் ஹேண்ட்ல வைக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால லெஃப்ட் சைடு பீஸ் எல்லாம் நைட்டு C3 வச்சான்னு இப்படி அடிச்சிடுவான். நைட்டு C3 வச்சா இப்படி நவுத்திப்பான் கைய. அப்போ அவனுக்கு டைம் சேவ் ஆகும். ஒரு மூவ் E4 எப்படி வைப்பான், லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த சைடு இருக்கிற மூவ் எல்லாம் அதெல்லாம் A5 B5ல இருக்கிற பீசஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல வைப்பான். ஃபர்ஸ்ட் மூவுக்கும் 3வது மூவுக்கும் வித்தியாசம் இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் மூவுக்கும் 8வது மூவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா கிளைம் பண்ணக்கூடாது. அந்த பர்டிகுலர் மூவை மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். அந்த மூவ் வந்து டைரக்டா ஒரு கையில ஹேண்டில் பண்றான்ன்றது மட்டும் தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन சார், 2வது क्वेश्चन கேக்குறேன். நீங்க சொல்றது புரியுது. நான் சொல்றது எப்படின்னா, முதல் 10 மூவ் நான் ரைட் ஹேண்ட், அப்புறம் பிளேயர் ஏதோ கை வலிக்கிறதுன்னு சார் நான் தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் 10 மூவ்லாம் கணக்கு கிடையாது சார். நெக்ஸ்ட் 10 மூவ்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு மூவ் பண்ணும்போது அவர் ஒரு ஹேண்ட் தான் யூஸ் பண்றாரு. இல்ல அப்படி கிடையாது. அதாவது அவன் ரைட் ஹேண்டர் தானே, லெஃப்ட் ஹேண்டரா ஏன் பிஹேவ் பண்றான்னு கேட்க முடியாது சார், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் மூவ் E4 வச்சுட்டு 2வது மூவ் மாத்தலாம், 3வது மூவ் திருப்பியும் ரைட்ல வைக்கலாம், 4வது மூவ் திருப்பியும் லெஃப்ட்ல வைக்கலாம். எல்லா மூவுமே மாத்தி மாத்தி வைக்கலாம். கரெக்ட். தட் இஸ் வாட் ஐ ஆல்சோ வாண்டட் டு கன்ஃபார்ம். ஓகே சார். நெக்ஸ்ட் சார், செகண்ட் அட்ஜஸ்ட் பீஸ்ல ஒரு பிளேயர் வந்து ஒரு பிளேயர் வந்து தன்னோட பீஸ் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, யா ஆப்போனன்ட்டோட பீசஸும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு லீகாலிட்டி இருக்கா சார்? இது வந்து ஆப்போனன்ட் பீஸை வந்து கரெக்டா வைக்கலன்னா வைக்க சொல்லணும் சார். அது பிஃபோர் பிரஸிங் த கிளாக் அவனை வைக்க சொல்லலாம். ஓகே சரிங்களா? 90% வந்து இந்த கேள்வி வந்து பெரிய லெவல் டோர்னமெண்ட்ல இருக்காது. ஏன்னா இந்த இந்த இதுக்கு கேள்விக்கு என்ன மீனிங்னாக்கா, ஆப்போனன்ட் பீஸ் காத்துல வந்துச்சுனாக்கா அவன் வைக்கணுமா நான் வைக்கணுமான்றதெல்லாம் கிடையாது. இது வந்து ஃபேர் பிளேல வரும். கீழே விழுந்துச்சு ஒரு பீஸ்னா நீங்களே கூட எடுத்து கொடுக்கலாம் ஆப்போனன்ட் பீஸை கூட. ஸோ அதெல்லாம் ஃபேர் பிளேல வரும். ஆனா ரூல் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா,
எந்த பீஸை வேணா அட்ஜஸ்ட் பண்ணலாம். நம்மளோட ஓன் பீஸ் அட்ஜஸ்ட் பண்றதுன்றது வந்து நம்ம மூவ் ஆயிருக்கச்சதான். இது காத்துல விழுறது அல்லது வேற யாரோ போகச்ச தட்டிட்டு போயிட்டாங்க, 2-3 பீஸ் கீழே விழுந்துச்சுனாக்கா 2 பிளேயருமே அட்ஜஸ்ட்னே சொல்லாம அடுக்கி வச்சுக்கலாம். ஆனா அதை அட்ஜஸ்ட் பண்ண உடனே ஒரு ஆர்பிட்ரை கூப்பிட்டு இதுதான் பொசிஷனு, 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபைடு கரெக்டா தான் வச்சிருக்கோன்றத சொல்லிட்டு கண்டினியூ பண்ண வைக்கணும். யூ காட் இட் சார்? எஸ் சார், தேங்க்யூ சார். எனி அதர் கொஸ்டின்ஸ் ப்ளீஸ்? சார் இப்ப குயின் ப்ரோமோட் பண்ணும்போது ஆப்போனன்ட் குயின் எடுத்து வச்சுட்டா சார், ஆப்போனன்ட் குயினை கையில எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்றதா? இல்ல போர்டுல பிளேஸ் பண்ணிட்டாங்க. இல்ல கரெக்டா கேளுமா தயவுசெய்து, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நீ கேட்டது. இப்போ வந்து ஒயிட் வந்து பான் ப்ரொமோஷன் பண்ண போறாங்க, பிளாக் குயின் பிளேஸ் பண்ணிட்டாங்க. பிளாக் குயினை கொண்டாந்து பிளேசிங் பண்ணிட்டாங்கன்னாக்கா இல்லீகல் தான் அது. ஓகே. இப்போ மேபி இன் ரேபிட் பிளாக் ப்ளே பண்ணிட்டாங்க. இல்ல பிளாக் ப்ளே பண்ணிட்டாங்க இல்ல, ஒயிட் வந்து பிளாக் குயினை கொண்டாந்து போர்ட்ல வச்சுட்டு கிளாக்க பிரஸ் பண்ணிட்டான்னா இட்ஸ் an illegal move before touching the his own piece. ஏன்னா பிளாக் தான் கிளைம் பண்ணணும். இப்போ ஒயிட் என்ன பண்ணா, ஒயிட்ட ராங் ப்ரமோஷன் பண்ணிட்டான், இட்ஸ் an illegal. கரெக்டா? ஆல் கைண்ட் ஆஃப் இல்லீகல். நீங்க பிளாக் குயினா அது இதெல்லாம் வேண்டாம், எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல். பீஸை கொண்டாந்து வச்சுட்டான் இல்லீகல், கிளாக்க பிரஸ் பண்ணிட்டான்னாலே இல்லீகல் தான். ஆனா கிளாக்க பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ப்ளூ ஒயிட் குயினை கொண்டாந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து மூவ் மேட்ல வராது. ஏன்னா அவனோட இல்லீகலா அவன் பிஃபோர் பிரஸிங் த கிளாக் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரைட் உண்டு. ஆனா வச்சுட்டான், கிளாக்க பிரஸ் பண்ணிட்டான், இல்லீகல் மேடு, இல்லீகல் கம்ப்ளீட்டட். சரியா? ரெண்டுமே முடிஞ்சிச்சு. இப்போ பிஃபோர் டச்சிங் இஸ் பீஸ் யூ ஷுட் கிளைம். ஆனா கிளைம் பண்ணுவானா? ஏன்னா அவனுக்கு குயின் கிடைச்சிருக்கு, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லுவான். கரெக்டா? ஆமா. இப்ப பிளாக் வந்து வேற ஏதோ பீஸ மூவ் பண்ணிட்டு கிளாக் பிரஸ் பண்ணிட்டான். இப்ப என்ன ஆகும்? அதான் வேற ஒரு பீஸ டச் பண்ணிட்டானாலே இஸ் நாட் ஹேவிங் த ரைட் டு கிளைம். அவ்வளவுதான். அது வந்து ரேபிட பொறுத்த வரைக்கும் அது இருக்கதான் செய்யும். வெரி ரேர் அக்கேஷன்ஸ்ல நடக்கிறது. இது இமீடியட்டா வந்து ஒயிட் கிளைம் பண்ணிடுவோம். அதாவது பிஃபோர் டச்சிங் இஸ் பிளாக்கோட பீஸ் அவன் தொடறதுக்கு முன்னாடியே ஒயிட் ராங் ப்ரொமோஷன் பண்ணிட்டேன்னு தன்னைத்தானே இல்லீகல் கிளைம் பண்ணிப்பான். ஏன்னா அவனுக்கு குயின் கிடைக்கிறது இல்லையா? அப்ப ஆர்பிட்டர் பாத்துட்டாருன்னா இமீடியட்டா மாத்ததான் செய்யணும். இப்ப மேபி பிளாக் மூவ் பண்ணிட்டா அந்த பிளாக் குயினோட தான் கண்டினியூ பண்ணுமா? ஆமா, அது இல்லீகல் பா, டெட் பொசிஷன். நீ இது வந்து இப்படி சொல்ற, இதுக்கு அடுத்தது வரும். அது ஆக்சுவலா ஃபியூச்சர் வேற ஆர்டிகல்ல வரும். இப்ப பான் ப்ரமோட் பண்ணிட்டான், 8th ரேங்க்ல வச்சுட்டான். நீ பிளாக் குயின் வச்சுட்டான், ஒயிட் குயின் வச்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கல, இதெல்லாம் கிடையாது. அவன் பானை ப்ரமோட் பண்ணிட்டான், ஆனா குயினை கொண்டாந்து வேற ஒரு பீஸ பானை ப்ரமோட் பண்ணாமே கிளாக்க பிரஸ் பண்ணிட்டான். இப்ப அந்த பான் டெட் பான், தேவைன்னா ஆப்போனன்ட் கட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பான் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். புரியுதா? இதுதான் பொசிஷன் இல்லீகல் பொசிஷனா இருக்காதா? புரியல. போன லாஸ்ட் லேங்க்ல போன அப்படியே இருந்தா அது இல்லீகல் பொசிஷனா இருக்காதா? இல்லீகல் பொசிஷன்ல ரேபிட்ல இருந்து கேமே மேட் ஆனாலே உண்டுதான். ஓகே. அதாவது தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு இல்லீகல் அக்கர்டு அப்படின்னாக்கா வெரி நெக்ஸ்ட் பிஃபோர் மேக்கிங் இஸ் நெக்ஸ்ட் மூவ். நாம வந்து இல்லீகல் கிளைம் பண்ணணும்னாக்கா நம்ம பீஸை நாம டச் பண்றதுக்கு முன்னாடி கேட்கணும். நாம டச் பண்ண உடனே இல்லீகல் பொசிஷன் பார்த்தா கூட கிளைம் பண்ண முடியாது. இல்லீகல் ஸ்டாண்ட்ஸ். சார் அது வந்து அவர் கேட்கறது வந்து இல்லீகல் மூவ். ஓகே சார், இல்லீகல் பொசிஷன். அதாவது இப்போ இருக்கதான் செய்யும். அதான் சார், இல்ல இந்த பொசிஷன் அப்படி இருந்ததுன்னா வந்து ஆர்பிட்டர் பார்த்து அடுத்த மூவ்லயும் அப்படி இருந்ததுன்னா டிரா கொடுக்கலாம்ல, அந்த இது சார். அது வந்து நான் தான் சொன்னேன், ஆர்பிட்டர் வர வரைக்கும் கிளைம் பண்ணல தானே கொஸ்டின். இங்க கிளைம் பண்ணலன்னு தான் சொல்றான். இல்ல ஆர்பிட்டர் பார்த்துட்டா, ஆர்பிட்டர் பார்த்தா அடுத்த ஒரு மூவ் வெயிட் பண்ணி டிரா கொடுக்கலாம். அது வந்து வேற ஆர்டிகல்ல வருது சங்கர். அதுதான் நான் சொன்னேன், ஃபியூச்சர்ல வருது, ஆனா இப்ப இது கிடையாதுன்னு சொன்னேன். ஓகே சார். ஓகே. அந்த கொஸ்டின் வந்து ஃபியூச்சர்ல வரும்.
ஓகே சார், ஓகே. வேற யாரோ கேக்குறாங்க, சொல்லுங்க சார். சார் இப்போ ஒரு பீஸ் வந்து டச் பண்றாங்க, லைக் வந்து ரூக்க வந்து A3ல இருந்து A7க்கு மூவ் பண்றாங்க, பட் கிளாக்க பிரஸ் பண்ணல. வாய்ஸ் டோட்டலா ரெடியூஸ் ஆயிடுச்சு சார். இப்போ கேக்குதா சார்? கேக்குது சார். ரூக் வந்து ஒரு A3ல இருந்து A5க்கு மூவ் பண்றாங்க, பட் கிளாக்க பிரஸ் பண்ணல. பிரஸ் பண்ணாம திருப்பி வந்து மூவ சேஞ்ச் பண்றாங்க. அப்படி பண்ணலாமா? அதான் பிஃபோர் பிரஸிங் த கிளாக் வந்து மூவ் சேஞ்ச் பண்ணி அதே பீஸை நவுத்தணும் தான் ரூலை தவிர, அந்த பீஸை ராங்கா இருந்தாக்கா பிஃபோர் மேக்கிங் இட் யூ கேன் கரெக்ட் இட் பிஃபோர் பிரஸிங் த கிளாக். ஓகே ஓகே சார். क्वेश्चन டச் பீஸ்ல நிறைய क्वेश्चंस வரும் ஆக்சுவலா. இப்போ முத்து கேட்டதுக்கான கடைசி நிமிஷம் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னாக்கா, இல்லீகல் பொசிஷன்ல மேட் அக்கர் நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி அது அழுத்தாரு. இல்லீகல் பொசிஷன்ல இருந்ததுன்னா மேட் ஸ்டாண்ட்ஸ் தான், இல்லீகல் பொசிஷன்ல இருக்கச்ச மேட் ஸ்டாண்ட் கிடையாதான்றதான். இல்லையா சங்கர் நாராயணன்? ஆமா சார். அதான் அதுக்கு வந்து ஃபியூச்சர்ல வரும், வர்றப்ப என்ன தெளிவா கொடுத்துருக்காங்கன்றத, அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். சோ இல்லீகல் பொசிஷன் ஸ்டாண்ட்ஸ் தான் அன்டில் மேட் அக்கர்ஸ். அந்த மேட் வந்த உடனே என்ன பண்ணணும்ன்றத அப்புறமா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 5க்கு போலாமா? ஓகே, ஆர்டிகல் 5. எனி அதர் क्वेश्चन ப்ளீஸ்? ஓகே, completion of the game. Completion of the game undaka, the game is won by the player who has checkmated his opponent's king. This immediately ends the game, provided that the move producing the checkmate position was in accordance with the Article 3 and Article 4.2 to Article 4.7. இது என்னன்னா, it should be a legal. இங்க வந்து இப்போ கேட்ட உடனே கண்டிச்சு பாருங்க, இந்த இடத்துல செக்மேட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுதான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இங்க என்ன சொல்லியிருக்கான்? கேம் இஸ் ஒன் பை த பிளேயர் ஹூ ஹஸ் செக்மேட்டட் ஹிஸ் ஆப்போனன்ட்ஸ் கிங். செக்மேட்டட்னா கேம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். திஸ் இமீடியட்லி எண்ட்ஸ் த கேம். பட் ஆனா அங்க செக்மேட் பொசிஷன்ல the move producing the checkmate position was in accordance with the article. அப்போனா லீகல் பொசிஷன் இல்லாத இருக்கிறப்போ, இல்லீகல் பொசிஷன் இருக்கிறப்போ செக்மேட் will not come. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்ன்றத அங்க சொல்லுவாங்க, அடுத்தது வரும். புரிஞ்சிச்சா? இப்போ முத்து கேட்டதுக்கு பாதி ஆன்சர் கிடைச்சிருக்கு, அடுத்த ஆன்சரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வரும். The game is lost by the player who declares he resigns. This immediately ends the game, unless the position is such that the opponent cannot checkmate the player's king by any series of legal moves. இது எப்படி ஒத்துக்கிறது? In case of the result of this game is draw. இது எப்படி ஒத்துக்கிறது? நான் ரிசைன் பண்றேன், நான் தோத்து போறேன்றது எனக்கு ரைட் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அகைன்ஸ்டா ஒரு 7 வயசு குழந்தை ஆடுறது, நான் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், விளையாடிட்டேன். நான் வந்து ரூ கப்புல இருக்கிறேன், மேட் அடிக்க முடியும், அடுத்த 2 மூலியோ 3 மூலியோ மேட் அடிக்க போறேன். ஆனா அவங்கிட்ட ஒன்லி லோன்லி கிங் தான் இருக்கு. குழந்தை நல்லா விளையாடிட்டே வந்துட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. சரி விடு கவலைப்படாத, ஐ ரிசைன் அப்படின்னு நான் சொன்னாக்கா, நான் ரிசைன்னு சொன்னாலே கேமு எண்டு தான். ஆனா அவன் வந்து எந்த விதத்திலையும் வின் பண்ணவே முடியாதுன்ற பொசிஷன்ல அது வந்து டிரா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நான் சொல்ற சினாரியோ வேற. சில நேரங்கள்ல வந்து இது மாதிரியான இடத்துல நீங்க எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். விட்டு கொடுக்கறதுக்கு கூட ட்ரை பண்றாங்க இந்த இடத்துல. ஒரு பிளேயர் தானா போய் வாண்டடா ஆப்போனண்ட்டுக்கு வந்து விட்டு கொடுத்துருவான், லாஸ்ட் போட்டு கொடுத்துருவான். எழுந்து போய் சொல்லிச்ச மாத்தி ரிசல்ட் எழுதி கொடுத்துட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்லயே நடந்திருக்கு. நீங்க எல்லா பொசிஷனும் வச்சு பாத்தீங்கன்னாக்கா பிளாக் வின்னு காட்டும். ஆனா ரிசல்ட் ஷீட்ல வந்து 1-0ன்னு 2 பேருமே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும்.
எந்த விதத்திலயும் இது அக்செப்டபிள் கிடையாது. நமக்கு அந்த இடத்துல டவுட் வந்ததுன்னா எப்படி டவுட் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாருமே நல்ல ஆர்பிட்டர்ஸா தான் இருப்பீங்க. போயிட்டு பாக்குறீங்க, பாக்குறப்போ கேமை போய் பார்த்துட்டு வருவீங்க. இது மாதிரியான கேஸ் எல்லாம் என்ன ஆகும், லாஸ்ட்ல ஒரு 5 கேம் 6 கேம் நடக்கிறப்பதான் நடக்கும். நீங்க வந்து இந்த கேம் 5வது போர்டுல வந்து டெஃபினட்டா ஒயிட் தான் வந்து வின்னு வந்து உட்காருவீங்க. அப்போ நீங்க வந்து உட்காந்துருவீங்க. லாஸ்ட் மினிட்டே வேற வேற வேலைகள் இருக்கும், ஸ்கோர் ஷீட் எல்லாம் செக் பண்ணணும், எல்லாம் பண்ணுவோம். அதனால நாம வந்து 5th போர்டு ஒயிட் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு உட்காருவீங்க. அவங்க 2 பேரும் வந்து கொடுப்பாங்க. 2 பேரோட போர்டு ரிசல்ட்டை பாத்தீங்கன்னாக்கா பிளாக் வின்னு இருக்கும். தென் அவங்கள அமிச்சிட்டு கூட நீங்க வந்து ஸ்கோர் ஷீட்டை வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணாக்கா ஸ்கோர் ஷீட் ஃபுல்லா கரெக்டா இருந்ததுனாக்கா, ரிசல்ட் வந்து கிளியரா தெரிஞ்சதுனாக்கா, தென் யூ கேன் சம்மன் தம் அண்ட் மேக் த ரிசல்ட் டு கெட் சேஞ்ச். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல ஸ்கோர் ஷீட்ல வரும். இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வி ஷுட் பி, இதெல்லாம் நாங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறோம். எதுக்காக பண்றாங்கன்றதெல்லாம் வேற, அதெல்லாம் நம்ம இவ்வளவு ஓப்பனா பண்ண முடியாது. டோர்னமெண்ட்ல பண்ணாங்க, எத்தனாவது ரவுண்டு பண்ணாங்க, எல்லாமே எனக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேவா? தென் we can go to the next thing. இந்த இடத்துல a player may resign in a number of different ways. Passing the clock. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதான் சொன்னான். அதனாலதான் நான் சொன்னேன், ஆர்பிட்ரை கால் பண்றதுக்கு நீங்க எல்லாருக்குமே சொல்லிக் கொடுங்க, ரைஸ் யுவர் ஹேண்ட். திருப்பியும் நான் ஆக்ஷன் பண்ணி காட்டுறேன். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க லோக்கல் டோர்னமெண்ட்ல இருக்கிற பசங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருங்க. எப்படின்னா, ரைஸ் யுவர் ஹேண்ட், கால் த ஆர்பிட்டர் அண்ட் தென் பாஸ் த கிளாக். இது வந்து கிளாக்கை பாஸ் பண்ணிட்டு கை தூக்கிறதுக்கும் கையை தூக்கிட்டு கிளாக்கை பாஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வெரி மீகர். ஆனா ஆப்போனன்ட் வெரி கெட்டிக்காரனா இருந்தானாக்கா, நீங்க கிளாக்கை பாஸ் பண்ண உடனே அவன் வந்து கால் பண்ணிடுவான், ஆர்பிட்டர் சம்மன் பண்ணுவான், பாஸ் பண்ணிட்டாருன்னு. ஸோ இட் வில் பி, ஆனா இன்டென்ஷன்லாம் போர்டை பார்த்தா தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் தெரியாத நேரங்கள்ல கூட இருக்கு. ஏன்னா அவன் கிளைம் பண்றதுக்காக பிடிச்ச மிடில் கேமா இருக்கும், பீஸ் டவுன்ல இருப்பான். அது மாதிரி நேரத்துல ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்வான். அது சேக்கா இருக்கும். ஆக்சுவலா நாம கொடுத்த பீஸு, ஒயிட் கொடுத்த பீஸ் சேக்கா இருக்கும். ஆனா அவன் ஒரு பீஸ் டவுன்ல இருக்கான் சார், அதனால தான் ரிசைன் பண்ணிட்டான்னு சொன்னான் சார்வான். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். பாசிங் த கிளாக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப கிளியரா கொடுக்கறதுக்கு தெரியணும். நாமும் பசங்களுக்கு வந்து பிளேயர்ஸ், நான் பசங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா, ரேபிட் கேம்ல தான் நிறைய இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்ச சொல்லி கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் கேமுக்கு அனுப்பணும். ஏன்னா இவன் பெரிய லாஸ் ஆயிடும் அவனுக்கு இது மாதிரியான கிளைம் எல்லாம். ஓகே, தென் அனௌன்சிங் ஹிஸ் ரெசிக்னேஷன். நான் ரிசைன் பண்றேன்னு சொல்றது கூட கேமை முடிச்சிடும். நாக்கிங் ஓவர் ஹிஸ் ஆர் ஹர் கிங்கை வந்து கீழே கவுத்து வைப்பாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவோட, ஆக்சுவலா ஸ்ரீலங்கால எல்லாம் இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாம தோத்துட்டேன்னா ரிசிக்னேஷன்லாம் சொல்ல மாட்டான், அவனோட ஓன் கிங்கை கொண்டாந்து அப்படியே படுக்க வச்சுட்டு போயிடுவான். அவன் நான் தோத்துட்டேன்றது போல என் கிங்க படுக்க வச்சுடுவான். இதுதான் வந்து நான் லாஸ்ன்னு சொல்லணும், ரிசைன்னு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இதை செஞ்சாலே கேம் முடிஞ்சிடுது, அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். ரீச்சிங் அவுட் ஹிஸ் ஹேண்ட் டு த ஆப்பனண்ட். இது வந்து வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ரீச்சிங் அவுட் ஹிஸ் ஹேண்ட் ஷேக் பண்றாங்க, கேம் முடிஞ்சிச்சுன்றதுக்கு தான் கையை கொடுக்குறாங்க. இதுக்கு ரெசிக்னேஷன் தான் அர்த்தம். ஆனா நான் ட்ரா ஆஃபர் பண்றதுக்காக கை கொடுக்குறேன்னு, ட்ரா ஆஃபர் பண்றது கூட கை கொடுப்பாங்க. ஸோ ட்ரா ஆஃபர்னுச்சா ட்ரான்னு சொல்லிட்டு கை கொடுக்கணும், இல்லைன்னாக்கா இட் வில் பிகம் ரெசிக்னேஷன். ஓகேவா? சைனிங் த ஸ்கோர் ஷீட் அண்ட் சோ ஆன். ஸ்கோர் ஷீட்ல முன்னாடியே சைன் பண்ணிடுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இவன் சைன் போட்டுருவான், மூவ் வைக்கிறதுக்கு முன்னாடியே சைன் போட்டுடுவான். அதுக்கப்புறமா தெரியும் அது நல்ல மூவ்லாம் இருக்குன்னு. அப்போ மூவ் வைக்கிறதுக்கு வந்தானாக்கா, கிளைம் பண்ணாங்கனாக்கா, ஸ்கோர் ஷீட்ல அவனோட ஸ்கோர் ஷீட்ல அவன் கையெழுத்து போட்டுட்டானாலே ரிசைன்டுன்னு அர்த்தம். ஆல் தீஸ் பாசிபிலிட்டிஸ் ஆர் கேபபிள் ஆஃப் பீயிங் மிஸ்இன்டர்பிரேட்டட்.
இதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொன்னேன், எல்லாத்துக்குமே இதே மாதிரிதான். எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன், பாசிங் த கிளாக்கு சொல்லிட்டேன். நானு எப்படி பாஸ் பண்ணச்சா கிளைம் பண்றதுக்காக தூக்கச்சா அவன் வந்து ரிசைன் பண்ணிட்டான்னு சொல்லுவான். அனௌன்சிங் இஸ் ரெசிக்னேஷன். இது ஒரு கேஸ் ஒன்று நடந்தது ஒரு டோர்னமெண்ட்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலா அவன் வந்து ரிசைன்னு சொல்லிட்டான், ஆனா அவன் வாயில பபுள் கம் இருந்தது. அவன் வந்து வேற லாங்குவேஜ், அவன் வந்து ரிசைன்னு சொல்லியிருக்கிறான். ஒன்றும் பெரிய இங்கிலீஷ்ல எவனா இருந்தாலும் ரிசைனு டிரா ரெண்டுத்துக்கும் வேற என்ன பெருசா வித்தியாசம் இருக்க போகுது. ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, நான் வந்து டிரான் தான் சொன்னேன், அவன் ரிசைன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா. கை கொடுத்துட்டான் ஆப்போனன்ட். ரிசைன்னு சொன்ன உடனே கை கொடுத்துட்டான். ஆப்போனன்ட் கை கொடுத்த உடனே இவன் வந்து வாயால சொல்லிட்டான் ரிசைன்னு, ஆப்போனன்ட் கையை முன்னாடி கொடுத்துட்டான். ஆனா ஆர்பிட்டர், பாக்குற ஆர்பிட்டருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, வாய்ஸ் கேட்காது, ஆக்ஷன் தெரியும். இது ஒரு இஷ்யூவா மாறிட்டு அவன் என்ன சொல்றான்னா, அவன் வந்து ரிசைன்னு சொன்னா அதுக்குதான் கை கொடுத்தான்னு சொல்றான். இங்க கை கொடுத்தாலே என்னன்னு சொல்லுது, ரிசைன்னு சொல்றது. ஆனா அவன் டிரா ஆஃபர் கேட்டா அதனால கை தூக்கினேன்னு இவன் சொல்றான். இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் இந்த மிஸ்இன்டர்பிரேட்டருக்கு மிக முக்கியமான விஷயம். நான் சொன்ன விஷயத்துல எல்லாமே இருக்கும். சைனிங் த ஸ்கோர் ஷீட்டு தான், நான் அதையும் சொல்லிட்டேன். கேம் வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் இருக்கு, இல்ல 5 நிமிஷம் தான் இருக்கு, ஃபைனல்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. நாம வந்து நம்மளோட ஸ்கோர் ஷீட் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் 1 to 100 வரைக்கும் அப்படின்னு நாம வந்து உட்காருவோம். டைம் கிளாக் ப்ரெஷரைஸ்டா இருந்தா தான் நமக்கு வந்து அவன் பக்கத்துல போய் நிக்கிறோம். சரி எப்படியா இருந்தாலும் ஆடி முடிச்சுட்டு வருவான், எப்படியா இருந்தாலும் ஒயிட் வின்னு தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கச்ச, அங்க ரிசல்ட் 0-1 வந்து பிளாக் வின்னு காட்டும். அப்போ யூ ஷுட் ஹேவ் த டவுட் ஆன் தட் அண்ட் கோ த்ரூ த ஸ்கோர் ஷீட். போர்டுல வச்சு பார்ப்பாங்க, ரிசல்ட்டை வச்சு பார்த்து இது ஒயிட் தானே வின்னு வருது, ஏன் பிளாக் வின்னு போட்டிருக்கீங்கன்னு 2 பேரையும் கூப்பிட்டு கேட்க முடியும். இதெல்லாம் நடக்கும். இதுக்கெல்லாம் நாம ரெடியாவும் இருக்கணும். இதெல்லாம் ரேட்டிங் டோர்னமெண்ட்ல வெரி வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஸோ therefore the situation has to be clarified. At the end of the game, the arbiter should ensure that both the score sheets show the same result. The player who does not wish to continue a game and leaves without resigning or notifying the arbiter is being discourteous. ஃபேர் பிளேல வரும். அந்த ஃபேர் பிளே பத்திலாம் நமக்கு இப்போ எஸ்என்ஏல கிடையாது. அதெல்லாம் வந்து மைல்டா வந்து இவரு சொல்லிடுவார், சக்கர் நாராயணன். ஸோ இது வந்து சொல்லாம கொள்ளாம ஓடிடுவான், நான் தோத்துட்டேன் சார் அப்படின்ட்டு போயிடுவான். அதெல்லாம் பார்த்துக்கணும் நீங்க. He may be penalized as the discretion of the chief arbiter for poor sportsmanship. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை எப்பெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்ன்றதுக்கு ஆர்டிகல் 12.9 நமக்கு, சார் எப்படி சார் ஒரு சும்மானா இருக்கிறதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் செய்ய முடியுமா சார்ன்றதுக்கு ஆர்டிகல் 12.9 will give you a confidence to do these things. அது 12.9 வரைச்சே பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துட்டு தான் ஆகும். ஏன்னா நான் இந்த 5th சாப்டர் வந்து இன்னொரு 3 பேரா இருக்கு, அதை முடிச்சிடுறேன். ஐ நோ தட் இட் இஸ் டைம் இஸ் கெட்டிங் அப். ஸோ நோ ப்ராப்ளம். இது மட்டும் முக்கியமானது தான், அதனால we can go for this. The game is drawn when the player to move has no legal move. ஸோ லீகல் மூவே கிடையாது. கிங் இஸ் நாட் இன் செக். கிங்கும் செக்ல இல்லை. கிங் செக்ல இருந்து அவனுக்கு லீகல் மூவ் இல்லைன்னா அது செக்மேட். இதுக்கு ஸ்டேல்மேட்னு பேரு. திஸ் இமீடியட்லி ends the game provided that the move producing the stalemate position was in accordance with the, அதுதான் இப்போ முத்து கேட்டது தான். இந்த இடத்துல நீங்க போய் பார்க்கச்சா ஸ்டேல்மேட்னு சொன்னா கூட கேம் முடியுது, ஆனா இல்லீகல் பொசிஷன்ல டெட் பானி இருக்கிறதான்றத நீங்க அது மாதிரி இல்லீகல் பொசிஷன் ஏதாவது இருக்குதான்றத பார்க்கணும். The game is drawn when a position has arisen in which neither player can check with the opponent king with a series of legal moves. எவ்வளவு மூவ் கொடுத்தாலும் அவனால கிங்க செக்மேட்டே பண்ண முடியாது அப்படின்னுச்ச, the game is set to end in dead position. This immediately ends the game provided that the move producing the position was in accordance with article 3 and 4.2 to 4.7. ஸோ இது திருப்பி திருப்பி எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. கேம் முடிஞ்சிடுச்சுன்னாக்கா
போய் பார்க்கணும், கேமை பார்த்துட்டு தான் ரிசல்ட் போடணும். ரிசல்ட் போடுறப்ப அதுல டெட் பொசிஷன்ஸ் இருக்கக்கூடாது. The game is drawn upon agreement between two players during the game, provided both the players have made at least one move. This immediately ends the game. ஆனா இதுல கொடுத்திருக்கிறது நம்மளோட ஒன் டே டோர்னமெண்ட்ல, மேபி சில ரேட்டிங் டோர்னமெண்ட்ல. ஆனா இப்பெல்லாம் நம்ம பெரிய டோர்னமெண்ட்ல எல்லாம் என்ன சொல்றோம்னாக்கா, அட்லீஸ்ட் 25 மூவ்ஸ் 30 மூவ்ஸ்ன்னு ப்ராஸ்பெக்டஸ்லயே மென்ஷன் பண்ணி அமைச்சிடுவோம். அந்த 25 மூவ்ஸுக்கு முன்னாடி யாருமே டிரா பண்ணிக்க முடியாது. அந்த கண்டிஷன்ஸ் வச்சுட்டாங்கன்னாக்கா இந்த 5.2.3க்கு will not apply. The game is drawn upon agreement between two players. எப்ப ஒன்னா டிரா பண்ணிக்கலாம். ஆனா ரெண்டு பேரும் ஒரு மூவ் வச்சாலே போதும். This rule is applicable only if article 9 பார்க்கச்சே சொல்றேன் நானு, not to agree a draw before specified number of moves by each player is not in effect. இது எஃபெக்ட் இல்லாத டோர்னமெண்ட்ல மட்டும்தான் இதை செய்ய முடியும். The best way to conclude the game is to write down the result on the score sheet. If there is any, see article 8ல போட்டிருக்கேன், and for both the player to sign it. ரெண்டு பேரும் ஸ்கோர் ஷீட்ல சைன் பண்ணிக்கிறோம். This then forms a legal document, but even then things can go wrong. இந்த even then things can go wrongன்றது நான் சொன்னதுதான். நீங்க போய் 10 மூவுக்கு முன்னாடி பார்க்கச்ச குயின் அப்ல இருப்பான், ரூக் வின்னிங் பொசிஷன்ல இருப்பான், ஆனா ரிசல்ட் பிளாக் வின்னிங் கொண்டாந்து கொடுப்பாங்கன்னாக்கா ஈவன் த ஸ்கோர் ஷீட்ல இருக்கிறத கூட திங்ஸ் கேன் கோ ராங் அப்படின்னு சொன்னதுக்கு அதான் அர்த்தம். சரியா? எனி அதர் மேட்டர்ஸ் நல்லா படிச்சு பார்த்துட்டு சொல்லிடுங்க. இது நாளைக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அதுலதான் டோர்னமெண்டே நடக்கிறதுன்றது தான் உண்மை. ஆக்சுவலா நாம நேற்றுக்கு கதை சொல்லச்ச சொன்னோம், முதல்ல போயிட்டு போர்டு வாங்குறாங்க, வீட்டுல பாக்குறாங்க அப்படின்னு சொன்னோம். இங்க நான் சொல்லச்ச கம்பேர் பண்ணச்சவே நான் என்ன சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் போர்டு வாங்குறோம், வீட்டுல விளையாடுறோம். அப்புறமா போர்டுல காயின் எப்படி வைக்கணும், எப்படிலாம் பீசஸ் மூவ் ஆகும், 2 பேர் விளையாடிச்ச டச் பீஸ் ப்ராப்ளம் என்னென்னலாம் வரும், கடைசியில அம்மாவோ வேற யாரோ கேம் முடிச்சிடுவாங்க. கம்ப்ளீஷன் ஆஃப் த கேம். இதுதான் பேசிக் லா. இப்போ அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த பேசிக் லால இருந்து காம்படிஷன் ரூலுக்கு வரச்சவே நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் ஹாவ் எ கிளாக் வித் யூ. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் 6க்கு 1 டே கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறோம். நாளைக்கும் இட் மே பி டேக் லிட்டில் பிட் லாங்கர் டைம். பி ப்ரிப்பேர் ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச். எனி டவுட்ஸ் ஆன் ஆர்டிகல் 5? யாருக்குன்னா டவுட் இருக்கு ஆர்டிகல் 5ல இது வரைக்கும் சொன்னதுல கம்ப்ளீஷன் ஆஃப் த கேம்ல? நோ மாஸ்டர். சார் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? தேங்க்யூ. குட் நைட் எவரிபடி. Thank you, Master. Thank you. Bye.